என்ன பண்றாங்க அந்த இன்ஃப்ளூயன்சர்? சரி சரி, இவ்ளோ கிரவுடா இருக்கே, அப்படி என்னடா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன இருக்கு? ஃபுல்லா இன்ஃப்ளூயன்சர் தான் இருக்கீங்க. என்னடா நம்ம ஆர்எஸ்புரம் பாவோல இந்த கிரவுட்னு பார்த்தா ப்ரோ நீயுமா ப்ரோ? முன்னொரு காலத்துல யூடியூபரா இருந்தீங்க, இப்போ அப்படியே ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டீங்க. சரி அது தப்பு இல்ல, ஆனா நீங்களும் போயிட்டு பொய்யா பேசி உருட்டி இருக்கீங்க. சரி அதுவும் தப்பு இல்ல, இன்ஃப்ளூயன்சர் ஆகறதுக்கு முதல் தகுதி அதுதானே. இன்ஃப்ளூயன்சர் 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 இன்ஃப்ளூயன்சர். சரி ப்ரோ வந்து அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்காரு கேப்ஷன்ல பெய்ட் கொலாப்னு. கோயம்புத்தூர் மக்கள் கூட்டம் கூட்டமா என்ஜாய் பண்ற இந்த ட்ரெண்ட். நோ நீயானா வானா வானா फ्रेंड्स, நான் அப்படியே சொன்னேன்ல நிறைய கடையில வந்து போய் உட்கார்ந்து அழுதுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன அதிகமா அளவுச்சால அண்ணனும் ஒரு ஆளு பெருமையா சொல்லுவானே. சமஹான ஸ்டுடியோ கொடுப்பாரு. நீ கோயம்புத்தூர்ல யார் கேட்டாலும் தெரியும் இவரை பத்தி. என் சப்போர்ட் எப்பவும் உனக்கு இருக்கு. நான் பண்ணலாம் பரவாயில்லையே. கேப்ஷன்ல ஒரு ஓரமா ஆட் மென்ஷன் பண்ணிருக்கீங்களே, குட் பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம். இது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அந்த கடைக்காரங்களோட ஐடியாவா தான் இருக்கும். ஆனா மேட்டர் என்னன்னா, காசு கொடுத்தா இவங்களை வச்சு எதை வேணா வித்தரலாம். அவ்வளவு டேஞ்சர்ஸ் இவங்கலாம். எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு காஸ்ட்லி இட்லியை ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணி ப்ரோமோஷன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? சோ இந்த ஒரு இட்லியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க 10 வருஷம் டைம் டிராவல் பண்ணி பேக்ல போன மாதிரி சும்மா இளமையா ஆயிடுவீங்க. 200 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு அப்படி இந்த இட்லில என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க பயோமார்க்கர்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி விடுற மாதிரியான ஹெல்தி ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட், ப்ளூபெரி, ஒமேகா 3 எல்லாம் போட்டு இந்த இட்லியை செஞ்சிருக்காங்க. அதுவும் எல்லாமே ஒரிஜினலா இம்போர்ட் பண்ணது. இளமையா உயிர் வாழணும்னு நினைச்சீங்கன்னா A2B ல இந்த புதுசா லான்ச் பண்ணிருக்கேன் 500 ரூபாய்க்கு ஒரு 30 நாளைக்கு டேஸ்ட் பண்ணுங்க. ஆமா 30 நாளைக்கு டேஸ்ட் பண்ணுங்க. 31வது நாள் வயசெல்லாம் குழந்தை கை குழந்தை ஆயிருவீங்க. உடனே உருட்டுறது இது வந்து பயாலஜிக்கல் ஏஜ் அப்படி இப்படி. இந்த இட்லியை ஒரு நேரம் சாப்பிட்டாலே மாசம் 15,000 ரூபாய் செலவு பண்ணுவோம். சால்ட்டா சொல்றாங்க 500 ரூபாய் தாங்க ஒரு இட்லி சாப்பிடுங்க அப்படின்றாங்க. உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் இதோட பயங்கரமா சொம்பு தூக்கி எல்லாம் வீடியோ போட்டாங்க. 500 ரூபாய்க்கு 2 இட்லி சாப்பிடுறதுலாம் ரொம்ப நார்மல். இது வந்து உடம்புக்கு மேஜிக்கலா அவ்வளவு நல்லது. சாப்பிட்டா ஏஜ் ரிவர்ஸ்ல போகும். உடம்புக்கு இவ்வளவு நல்லது பண்ற இட்லி வெறும் 500 ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டாங்க. மனசாட்சி எல்லாம் புரியுங்களா? அது போட்ட கொஞ்ச நாளே அதுக்கு நிறைய ட்ரோல் நிறைய பேர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்தே வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வேணாம் போதும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ப்ரொஃபைல் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் அந்த விஷயத்தை யாருமே எடுத்து அடிக்கல, யாருமே அந்த விஷயத்தை ட்ரோல் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்கன்னா இந்த மொத்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் சேர்ந்து 500 ரூபாய்க்கு இட்லி வாங்குறதால நார்மலுங்க, இது நார்மல் பீப்பிள்கான இட்லின்னு சொல்லிட்டு ப்ரோமோட் பண்ணிருப்பாங்க. எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், நீ பணம் கொடு, இவனை தூக்குறனாலும் தூக்குறேன். அதுக்குள்ள யாரு ஆளே இல்ல பெல்லு.